ஹாய் பிரதர்ஸ் சகோதரர்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உங்கள் அண்ணன் ராஜா, ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ். இப்போ யூரோப்பில் ஷெங்கன் கண்ட்ரி ஹங்கேரி நல்ல கண்ட்ரி. ஒர்க் பெர்மிட் நல்லபடியாக வருது, விசா ரிஜெக்ஷன் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, விசா அடித்து போகிறாங்க. அதனால் இங்கே வேர்ஹவுஸ் கிளீனர் இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில், இசிஆர் பாஸ்போர்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, படிப்பு தேவையில்லை. இது கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, சேலரியும் கம்மி தான். இது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த வேர்ஹவுஸ் கிளீனர்ஸ், இந்த வேர்ஹவுஸ் வந்து எப்பவுமே கச்சாமுச்சான் இருக்கும், ஆள் நடமாடிக்கிட்டே இருக்கும். அதில் மேனுவல் கிளீனர், இந்த மெஷின் கிளீனர், ஆட்டோமேட்டிக் ரோபோ அதை வச்சு பண்ணுவாங்க. அது என்னன்னு பாருங்கள். இது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா பக்கத்தில் இருக்குது. இது நல்ல நாடு தான். ஓகே, இதில் நிறைய பேர் தேவை, 2-3 ஷிஃப்ட்டு ஓடும் பார்த்துருங்க. அப்போ யார் வேணாலும் வரலாம். இதில் 55 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம்னு சொல்கிறாங்க. யாராவது மேல் ஃபீமேல் யார் வேணாலும் போகலாம். ஓகே, ஹங்கேரி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு எப்பவுமே அதுவும் இது வந்து புத்தாபெஸ்ட்டு பெரிய கேபிட்டல் சிட்டியில் நான் உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஷெங்கன் கண்ட்ரி சுற்றி இருக்குது. இதில் 2-3 வேர்ஹவுஸ் இருக்குது, யூனிட்டு வேறு அதை நான் டீட்டெயில்ஸ் சொல்ல பாருங்கள். இது போட்டுடலாம். இது கொஞ்சம் பட்ஜெட் கம்மி, அட்வான்ஸும் கம்மி. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இதுதான் அந்த வேர்ஹவுஸ் நார்மலாக தெரியும், ரேக்காக இருக்கும். அதில் டிஸ்பிளே ஒர்க்கர்ஸ் இந்த மெட்டீரியல் எடுக்கிறது கொள்வது. இது மெஷின் கிளீனிங், ஏறி உட்காந்து ஓட்ட வேண்டி தான். ஓகே, இப்படியும் இருக்குது. அடுத்தால வேக்கம் கிளீனரை வச்சு பண்ணுறதும் இருக்குது, வைப்பர் போடுறதும் இருக்குது. அது அல்லாத செல்ஃப் ரேக்கில் க்ளீன் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. க்ளீனிங் உங்களுக்கு தெரியுது, நான் சின்ன வேலை தான், ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஒன்லி கிளீனர்ஸ். இது ஒரு தனியாக ஒரு கிளீனிங் கம்பெனி, ஆளை கொண்டு விட்டு வேலை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. வேர்ஹவுஸ் ஒர்க்கர் வேறு, கிளீனர்ஸ் வேறு. புரியுதுங்களா? ஸோ இது தான் பார்க்குறோம். இது என்ன ஜாப்னு பாருங்கள். ஓகே, இது ஆக்சுவலி பாருங்களேன், இந்த கிளீனருக்கு சம்பளம் அந்த ஒரு காசுக்கு நிறைய அமௌண்ட் இருக்குது, லட்சத்தில் வரும். ஆனால் நான் அதை இந்தியன் ருபீஸ் எப்படி போட்டிங்கன்னா ஒரு 55,000 to 72,000 அவங்க தர்ற காசு கரெக்டு. நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுலேயும் ஓவர் டைம் செஞ்சால் இன்னொரு 10 ரூபாய் 15 ரூபா தான் கிடைக்கும். அதே நம்ம செலவு பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு ஒரு 60 ரூபா வர வாய்ப்பு இருக்குது, 60,000 rupees. இதே இது ஷெங்கனில் குரோஷியா, ரொமேனியா இதெல்லாம் கூட இதே ரொம்ப அமௌண்ட் தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம அங்குள்ள பையங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஜாப் கம்மி, சீக்கிரம் போயிடலாம், கொஞ்சம் அமௌண்ட் கம்மி. அது என்னன்னு சொல்கிறேன். பொசிஷன் கிளீனர், லொக்கேஷன் புத்தாபெஸ்ட், ஹங்கரி கேபிட்டல். இதுக்கு என்ன தேவை? நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுமா, 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு வேலை செய்ய ரெடியாக இருக்கணும். ஓகே, அப்புறம் ஜாபு அதில் சொல்லியிருக்கு, படித்து பாருங்கள். 2 வேர்ஹவுஸ் இருக்குது, அதில் மாற்றி விடுவாங்க. அதில் என்னன்னா ஸோ அதில் எல்லா ஜாப்பும் இருக்குது, அதில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே போயாச்சுன்னா நாட் ஓன்லி கிளீனிங், மற்ற எல்லா வேலை செய்யணும். இது நம்ம வேறு இடத்துல வேலை வந்திருக்கு, அந்த சம்பளத்தோட இதை கம்பேர் பண்ணால் கம்மி. ஆனால் இது சர்வீஸ் சார்ஜ் 370 அட்வான்ஸ் 50,000 இருக்குது. அட்வான்ஸ் இல்லாமல் ஒரு வேலையை மேலே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி கொடுத்தாலும் அது நடக்காது, அது கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் கொஞ்சம் பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு தான் எடுத்தேன். ஓகே, ஸோ ஹங்கேரிக்கு பட்ஜெட் கம்மியான ஒரு 370 போங்க, 50,000 அட்வான்ஸில். இது சீக்கிரம் நார்மலாக 2-2.5 months ஆகும். அதாவது இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரதுனால ஜனவரி, இதுவும் பிப்ரவரி மாதம் தான் அடித்து வரும். ஓகே, மற்றபடி ஸ்டெப் பை ஸ்டெப் பேமெண்ட். மற்றதுக்கு ஆக்சுவலி யூரோப்பியன் 1 lakh பண்ணுறோம், ஏன்னா 1000 euro கொடுத்து பண்ணோம். இது வேறு பார்ட்டி, இது சம்பளம் கம்மியாக இருந்தனால கம்மியாக பேசி எடுத்துருக்கோம். விருப்பம் இருந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் டீட்டெயில்ஸ். வேறு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசுங்க, விளக்க சொல்கிறேன். ஓகே, இது கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு, ஒர்க் ஷெடியூல் எவ்வளோ நாளெலாம் இருக்குது. இது பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்குமான்னு தெரியாது. நான் இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க நமக்கு தந்திருக்காங்க, நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அங்கே போய் ஃபிசிக்கலாக இறங்கி வேலை செய்யும்போது சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து அதிகமாக ஏமாற்றம் இருக்காது. இந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. ஏன்னா கிளியராக இவ்வளோ சம்பளம் கம்மியாக போலந்துலேயும் இதே சம்பளம் தான் வருது, இதுக்கு மேலே இல்லை. போலந்து, குரோஷியா, ரொமேனியா, பல்கேரியா எல்லாமே இதே சம்பளம் தான். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸு? பெர்மிட் கிடைக்கும், விசா அடித்து ஏறி போகலாம். ரைட்டா? இதில் படித்து பாருங்கள்.
இதே தான் இனி நமக்கு ஒர்க் பெர்மிட் கான்ட்ராக்ட்ஸ் பேப்பரில் வரும்போது இதே தான் இருக்கும். நம்ம கூட்டியும் சொல்ல குறைச்சும் சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பர்டிகுலராக மேல் ஃபீமேல் கப்புள் யாராவது போக விரும்புகிறீங்களா, போகலாம், தாராளமாக போகலாம். அதுக்கு அவங்க ப்ரைவேட் அக்காமடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. சரியா? இதை படித்து பார்த்துங்க. சரி, மேற்கொண்டு ஏதாவது தெளிவாக கேளுங்க. இதுக்கு முன்னே எல்லாத்துக்கும் நல்ல ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. நிறைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஆனாலும் வாய்ஸ் கால் போட்டு பேசிடுறோம், இங்கே சந்திக்கிறோம், செய்து கொடுக்குறோம். வாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப். அடுத்த வேக்கன்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.